என் பெயர் ரெபெக்காள். நான் முற்பிதாக்களின் ஒருவனான ஈசாக்கின் மனைவி. சீரியா தேசத்தின் ஆகிய பெத்வேலின் குமாரத்தியும் லாபானின் சகோதரி. நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெண். நல்ல சௌந்தரியமும் மகா ரூபவதியுமான பெண். ரெபெக்காள் என்றால் முடிச்சுகள் நிரம்பிய கயிறு என்று பொருள். என்னுடைய தயால குணம் நல்ல பக்தியுள்ள மணமகனை அடையும் பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். மிகுந்த இரக்க சிந்தை கொண்டவள், குறிப்பறிந்து தானாகவே முன்வந்து உதவும் குணம் படைத்தவள். நல்ல சுறுசுறுப்பான கடின உழைப்பாளி, பெரியோர்களை மதிக்கும் பண்பு மிகுந்தவள். அந்த காலத்தில் துறவுகளில்தான் தண்ணீர் எடுக்க வேண்டும். துறவுகள் மிக பெரியவையாகவும் ஆழமானவையாகவும் இருக்கும். நான் தண்ணீர் எடுக்கும் நேரத்தில்தான் ஆபிரகாமின் ஊழியக்காரரை எலியேசரை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர் என்னிடத்தில் தண்ணீர் கேட்டார். நான் அவருக்கும் அவருடைய 10 ஒட்டகங்களுக்கும் தாகம் தீரும் மட்டும் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லி ஓடி அவருக்கும் அவருடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தேன். சாதாரணமாக தாகத்தோடு இருக்கும் ஒட்டகங்கள் 100 லிட்டர் தண்ணீர் குடிக்கும். நான் இந்த 10 ஒட்டகங்களுக்கும் தாகம் தீரும் வரையில் தண்ணீர் வார்த்தேன். எலியேசர் நினைத்த கர்த்தருடைய சித்தத்தின்படியே ரெபெக்காள் இருந்தால். அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து ஆச்சரியப்பட்டார். எலியேசர் எனது வீட்டிற்கு வந்து அவருடைய எஜமானரின் மகனாகிய ஈசாக்கிற்கு பெண் கேட்டார். கர்த்தருடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பொழுது லாபானும் பெத்வேலும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ரெபெக்காளாகிய என்னை வாழ்த்தி, நீ கோடாகோடியாக பெருகுவாய் என்று சொல்லி ஆசீர்வதித்தார்கள். எலியேசருடனே ரெபெக்காள் சென்று ஈசாக்கை திருமணம் செய்து கொண்டேன். அதற்கு பிறகு எனக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனால் சிலர் அறியாமலே தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. எபேசியர் 13:2. ஆமென். எலியாசார் யார்? எலியாசார் என்பவர் யார்? ஆபிரகாமின் ஊழியக்காரர். வேற ஏதாவது தெரியுமா அவரை பத்தி? ஓகே. ரெபெக்காளுடைய குணம் கீழ்ப்படிந்து, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ. நீங்க ரெபெக்காளுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிற காரியம், எல்லாருக்கும் உதவி செய்யணும், பெரியவர்களுக்கெல்லாம் மதிக்கணும். ஓகே, தேங்க்யூ. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். நான் தான் மரியாள். நான் கலிலேய நகரமான நாசரேத் என்னும் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தேன். சாதாரணமான குடும்பத்தில் சேர்ந்த ஒரு ஏழை பெண், இளமை பெண் என்று வேத அர்ச்சகர்களுக்கு கூறுவார்கள். இவள் வாழ்ந்த நாசரேத் மிகவும் அற்புதமான இடம் அல்ல. இந்த நாசரேத்தில் ரோம் படை வீரர்களும் வியாபாரிகளும் அடிக்கடி தியானம் செய்து வருவார்கள். மரியாள் தெய்வ பக்தி உள்ள கன்னியாக வாழ்ந்து வந்தாள். உண்மையாகவே ஸ்திரீகளின் மத்தியில் இந்த மரியாளுக்கு மேலாக உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை. இந்த மரியாள் யூதா கோத்திரத்தில் சேர்ந்தவள். தாவீது வம்சத்தில் பிறந்தார். மரியாள் தற்சணமாக யோசேப்பை திருமணம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டவள். இந்த நியமனம் என்பது ஒரு ஆண்டு காலத்திற்கு நீடிக்கும். அதற்கு பிறகுதான் இந்த திருமணம் நடக்கும். மரியாளிடத்தில் தேவதூதர் வந்து, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ பரிசுத்த ஆவியானாலே கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமேன். யோசேப்பினுடைய வேலை என்ன வேலை? தச்சர். என்ன வம்சத்தை சார்ந்தவள் மரியாள்? யூதா.
யூதா கோத்திரத்தில் தாவீது வம்சத்தில் சரிம்மா, சூப்பர். கரங்களை தட்டுவோம், நல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. யோசேப்புடைய தகப்பன் எல்லோரை விட யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். இதை கண்டு அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனம் கண்டான் அதை அவனுடைய சகோதரர்களிடம் சொன்னான். அவனுடைய சகோதரர்களும் அவனை பகைத்தார்கள். வேறு ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை அவனுடைய தகப்பனிடம் சொன்னான். அவனுடைய தகப்பனும் அவனை கடிந்து கொண்டார். அவனுடைய தகப்பன், சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து வா, அப்படியே ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து வா என்று சொன்னார்கள். அவனும் கீழ்ப்படிந்து போனான். அவனுடைய சகோதரர்கள் இவனை கொன்று போட்டு விடலாம், இந்த குயிலே கொன்று போடலாம் என்று சொன்னார்கள். எல்லாரும் சம்மதித்து ரூபனும் அவனை தப்புவித்தான். யூதா அவனை 20 இஸ்மவேலர்களிடம் 20 வெள்ளி காசிற்கு விற்று போட்டு விடலாம் என்று சொன்னார்கள். அவங்களும் விற்று போட்டார்கள். இஸ்மவேலர் அவனை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பார்வோனும் தலைவர்களும் சிறைச்சாலையில் போட்டார்கள். பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்திற்கு மந்திரவாதிகளும் சகல சாஸ்திரிகளும் வந்தார்கள். அப்பொழுது அவங்களால் அர்த்தம் சொல்லவில்லை. அப்பொழுது பானபத்திரக்காரன் அவன் செய்த குற்றம் எல்லாம் அவனை சிறைச்சாலையில் போட்டபோது அவனும் பானபத்திரக்காரன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்திற்கு யோசேப்பு அர்த்தம் சொன்னான். இதை பானபத்திரக்காரன் பார்வோனிடம் சொன்னான். பார்வோனும் சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பை வெளியே கொண்டு வந்தார்கள். பார்வோன் கண்ட சொப்பனத்தை யோசேப்பிடம் சொன்னான். நான் அல்ல, என் தேவனே தான் என்றார். 7 வருஷம் பரிபூரணமும் அதே 7 வருஷம் பஞ்சமும் உண்டாயிற்று. அதுக்கு அதிபதியாக யோசேப்பை பார்வோன் அவனுடைய முத்திரமும் மோந்திரத்தையும் கொடுத்தார். பார்வோன் அவனுடைய சகோதரர்கள் தானியம் வாங்க எகிப்திலே பஞ்சம் உண்டாயிற்றும் போது எகிப்திலிருந்து அவனுடைய சகோதரர்கள் எகிப்திற்கு தானியத்தை வாங்க வந்தார்கள். அவனுடைய தானிய பையிலே அவனுடைய பணத்தை போட்டார்கள். அவனுடைய தகப்பன் யாக்கோபு மரித்தபோது அவனுடைய சகோதரர்கள் இவனை கொன்று யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் வந்து அவனை காலிலே விழுந்தார்கள். யோசேப்பை கொலை செய்யணும்னு சொல்லும்போது யார் அவங்கள யோசேப்பை காப்பாத்தினது? ரூபன். சூப்பர். எத்தனை காசுக்கு யோசேப்பை விற்றார்கள்? 20 வெள்ளி காசு. சூப்பர். இந்த யோசேப்பு இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை பகைத்தார்கள். அவனுடைய சகோதரர் போல இருக்கக்கூடாது. சூப்பர். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணும். ஆபிரகாமுடைய தகப்பன் பெயர் வந்து தேராக்கு. ஆபிரகாமுடைய மனைவி பெயர் வந்து ஆபிரகாமுடைய மனைவி பேர் வந்து சாராள். ஆபிரகாமுக்கு வந்து குழந்தை இல்லை. கர்த்தர் வந்து ஆபிரகாம் கிட்ட சொன்ன, நீ உன் இனத்தையும் உன் ஜனங்களையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ நான் காண்பிக்கிற இடத்துக்கு வந்து நீ போ அந்த சொன்னார். அப்போ வந்து ஆபிரகாம்
அப்போ வந்து தேராக்கு பார்த்தாங்க. அப்போ வந்து திருமணம் ஆகி 75 வயசுலேருந்து திருமணம் ஆயிடுச்சு. அப்போ வந்து அப்போ திருமணம் ஆகிட்டு கர்ப்பவதி ஆனாங்க. கர்ப்பவதி ஆகிட்டு கர்ப்பவதி ஆகிட்டு வந்து குழந்தை பார்த்தாங்க. அப்போ வந்து 100 வயதில் வந்து ஏசப்பாவுக்கு பிள்ளைய கொடுத்துட்டாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன கற்றுக்குறீங்க நீங்கள்? என்ன கற்றுக்குறீங்க? ஆபிரகாம் ஆண்டவர் புறப்பட்டு போன்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் அதை புறப்பட்டு போகிறாரு. அப்போ என்ன கற்றுக்குறீங்க அதில்? கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். சரி, ஆபிரகாமுடைய மனைவி பெயர் சாராள். சாராள். ஓகே, தேங்க்யூ. கரங்களை தட்டலாம்.